வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்ன ரோகிணி, இந்த தெருவில் ஒரு கடையுமே காணோம்? கடவுளே, இன்னைக்கு பிரபு என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டனே. இது எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. முருகா. ஏய், என்ன முணுமுணுங்கிற? நல்லா சொல்லு. இல்லண்ண, இனிமேதான் கடை வரும். ஐயோ, இல்லாத கடையை எங்க தேடுவேன்? இதோ கடை வந்துருச்சு. வா. அண்ணே, எத்தனை கேன் போடணும்னு? நீங்க யாரு புதுசா இருக்கீங்க? நான் புதுசுதானே, ஆனா என் வைஃபும் தங்கச்சி டெய்லியும் கேன் வந்து போடுவாங்களே. என்ன ரோகிணி சொல்லு. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்லையே. இந்த ஏரியால இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் வழக்கமா வாங்கிட்டு இருக்கோம். என்ன ரோகிணி, டெய்லியும் அண்ணி கூட வாட்டர் கேன் போட வரையில உனக்கு எந்த கடை என்னன்னு எதுவுமே தெரியாதா? இல்லண்ணா, அது அந்த கடையும் இங்கதானே வரும். இதே கடை மாதிரி தான் இருக்கும். இங்க எங்கேயாவது தானே இருக்கும். அது இந்த ஏரியால தான் எங்கேயாவது இருக்கும். என்ன நீ இப்படி இருக்க? ஒரு கடை உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாதா? எந்த பக்கம் போகணும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. அண்ணா, இப்படியே இதே தெருவுல கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாண்ணா. எனக்கு கடையை பார்த்தா அடையாளம் தெரிஞ்சிரும். சாரிண்ணே. சரி, பரவாயில்ல, வாங்க. வா. அம்மா, பெரிய அண்ணனுக்கு ரோகிணி காலேஜ்க்கு போற விஷயம் தெரியக்கூடாது. அவ இன்னைக்கு எப்படியாவது காலேஜ்க்கு போய் நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். இதுக்கெல்லாம் நீதாம்மா ஏதாவது வழி காட்டணுமா? ரேவதி, பாட்டி எங்கம்மா? பெரிய அண்ணனுக்கு ரோகிணி காலேஜ் போற விஷயம் எப்படியோ தெரிஞ்சிடும்னு பயந்து பாட்டி ரூம்ல போய் படுத்துருச்சுப்பா. ரோகிணி பெரிய அண்ணி கூட வாட்டர் கேன் போட போறதா பெரிய அண்ணன் கிட்ட சொல்லிட்டு காலேஜுக்கு போயிட்டு இருந்தா. அத உண்மைன்னு நம்பி பெரிய அண்ணன் ரோகிணிய கேன் போடுறதுக்காக கூட்டிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? ரோகிணி அக்கா பாவம்பா. ஆமா ரேவதி, எனக்கு அதை நினைச்சா தான் கவலையா இருக்கு. அப்பா, எதுக்கு வீணா கவலைப்பட்டு இருக்கீங்க? ரோஹிணி காலேஜுக்கு போற விஷயத்த அண்ணனுக்கு தெரியாம எத்தனை நாள் தான் மறைச்சிட்டு இருக்க முடியும்? இன்னைக்கு அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சா தெரியட்டும்பா. இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம்ப்பா. நம்மளால என்ன முடிவு கட்ட முடியும் கார்த்தி? பிரபுக்கு உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நம்ம ரோஹிணிய காலேஜுக்கு போக கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிடுவான். அதோட ரோஹிணி படிப்பு நின்னு போயிடுமே. இல்லப்பா, அதுக்கு நான் விட மாட்டேன். பா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கப்பா. அண்ணன் கிட்ட பேசி ரோஹிணி காலேஜுக்கு போக சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புப்பா. நான் பாத்துக்கிறேன். என்னங்க, நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஆட்டோமொபைல் கடை வைக்கிறதுக்கு நான் ஒரு இடம் பாத்துட்டேன். இப்பவே நீங்க போய் அந்த இடத்த பாத்துட்டு வந்துருங்க. அது தப்பா எடுத்துக்காத சத்யா. இப்போ இருக்க சூழ்நிலையில என்னால அந்த இடத்த போய் பார்க்க முடியாது. முதல்ல வெளியே போயிருக்க அண்ணனும் ரோஹிணியும் வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நானும் அதுதாங்க நினைச்சேன். ஆனா அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க இன்னைக்கு எங்கேயோ வெளியூருக்கு போறாங்களாம். திரும்பி வர்றதுக்கு 1 வீக் ஆகுமா. அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால நீங்க இப்பவே போய் அந்த இடத்த பாத்துட்டு வந்துருங்க. இங்க ஏதாவது பிரச்சனைனா அதை நான் பாத்துக்கிறேன். மாமா, நீங்களே சொல்லுங்க, வாய்ப்பு வரும்போது அதை தவற விடலாமா? ஆமா கார்த்தி, சத்யா சொல்றதும் சரிதான். நல்ல விஷயத்த எதுக்காக தள்ளி போடணும்? நீ போய் இடத்த பாத்துட்டு வந்துரு. சரிப்பா. ஏங்க, நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அந்த இடத்தோட சொந்தக்காரங்களுக்கு ஆதிரிய ரொம்ப நல்லா தெரியுமா. நீங்க ஆதிரியையும் கூட்டிட்டு போய் பாத்துட்டு வந்துருங்க. உங்க அண்ணி வந்து ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா அந்த இடம் நமக்கு கிடைச்சிரும். நீங்களே உங்க அண்ணிய பார்த்து விஷயத்த சொல்லி கூட்டிட்டு போங்க.
நான் சொன்னா தேவையில்லாம அவங்கள ஏதோ கோர்த்து விடுறேன்னு நினைச்சு என் மேல அவங்க கோவப்படுவாங்க. அதனாலதான் சொல்றேன்.